ஓம் சாய்ராம். நான் சென்னையிலேருந்து சாய் கீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பாபா அவர் சிலையிலேருந்து எப்படி கண்களை அசைத்தார், எப்படி அவர் வாய் திறந்து பேசினார் அப்படின்ற மிராக்கள் தான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நடந்த மிராக்கள்ங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இவங்க அதனால் பாபாவோட சரிதமை 7 நாளில் படித்து முடிக்கணும், சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சப்தாகம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இவங்க பாபா கிட்ட ஒரே ஒரு விஷயந்தாங்க ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதாவது, பாபா நான் படிக்கிறது உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பாபா கிட்டேருந்து எந்த ஒரு இண்டிகேஷனுமே வரல அப்படின்னு அவங்க ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. இவங்க பாபாவுக்கு நான் படிக்கிறதே தெரியலையா அப்படின்ற அளவுக்கு யோசித்து ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், இல்லைங்க சரிதம் படிக்கிற இடத்துல சாய் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு நான் சொல்லியுமே அவங்களுக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்க 6th டே முடியுதுங்க. 6th டே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 சாப்டர்ஸ் மட்டும் 7th டே படிக்கலான்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த 7th டே அவங்களால படிக்க முடியாமல் போகுதுங்க. அதில் இவங்க ரொம்ப இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா பாபாவுக்கு நான் சரிதம் படிக்கிறது பிடிக்கல போல், அதனால தான் அவர் என்ன 7th டே இந்த தடவை இப்படி பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் படிக்கிறதுல விருப்பமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி, சரி என்னால் முடிகிறப்போ நான் திருப்பி அந்த 5 சாப்டரை மட்டும் படித்து விட போகிறேன் அப்படின்னு தான் சொல்லி என்கிட்ட விட்டுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ரிமைனிங் 5 சாப்டர்ஸையும் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மனசில் இருந்த வருத்தம் என்னென்னா, பாபாவுக்கு நம்ம படித்ததை அவர் கேட்கல போல் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. படித்து முடிச்சதுக்கப்புறமா என்கிட்ட அதை வருத்தப்பட்டாங்க. சொல்லி எல்லாருக்குமே நடக்குது, ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் கழித்து பாபா இவங்களுக்கு ஒரு சூப்பர்வான மிராக்கிள் பண்ணியிருக்காருங்க. இவங்க அவங்களோட வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பாபா கிட்ட சும்மா பேசிக்கிட்டே டிவி பார்த்துருக்காங்க. அப்போது பாபாவை பார்த்து இவங்க கேட்டது என்னென்னா, பாபா இப்போயாவது வாயை திறந்து தான் பேசுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாபா உடனே ரியாக்ட் பண்ணாருங்க. என்னென்னா, அவங்க வீட்டில் இருக்க பாபா சிலையிலேருந்து பாபா கண்களை அசைத்தார். உடனே வாயை திறந்து பேசினாருங்க. இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவரோட கண்களை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா நல்லா கண்கள் அவர் சிமிட்டுறது தெரியும். அவங்களுக்கு பாபாவோட வாயும் நல்லா அசையுது, நல்லா அவர் பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோவில் அது ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சுங்க. ஆனால் அவங்களுக்கு அது நேரில் நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட கேள்விக்கு பாபா நேரடியாகவே பதில் கொடுத்துருக்காருங்க. இந்த மிராக்கிளில் நம்ம எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, பாபா நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தாங்க இருக்காரு. அதுக்கு தகுந்த டைம் வரும்போது அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு அவர் கொடுப்பாரு. இப்போது இவங்களுக்கே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க படிக்கும் போதெல்லாம் இவங்க இண்டிகேஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் பாபா அந்த டைம் எல்லாத்துலேயுமே அமைதியாக இருந்து இவங்க படித்து முடித்து அதுவும் ஒரு வாரம் கழித்து தான் இப்படி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக அவரோட டைமிங் தாங்க. நம்மளுக்கு அந்த டைம் பற்றி இப்போ புரியாமல் இருக்கலாம். ஆனால் பாபாவோட பிளானை மட்டும் நம்ம நம்பினா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தாங்க கொடுக்கும். பாபா இப்படி கண்கள் அசைக்கிறாரு, வாய் திறந்து பேசுகிறாரு அப்படின்றதுலாம் ஒரு பெரிய விஷயங்க. இவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்களோ இவங்க அதை விட இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மனசில் இப்போ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. என்னென்னா, ஓகே பாபாவுக்கு நான் பண்ணுற எல்லாமே தெரியுது அப்படின்றது இப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.